அதே நேரத்துல கட்சி தலைவர் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அதுலயும் முக்கியமா சாவித்ரி அண்ணே, ஈஸ்வரி போஸுங்க பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கா மாமா. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலயும் யாரும் தலையிடக்கூடாது. கட்சியிலயோ இல்ல மாநிலத்திலயோ என் பேருக்கு அவ பேர் உண்டாக்குற மாதிரி யாரும் எந்த விஷயத்திலயும் தலையிடாம இருக்கிறது நல்லது. சொல்றது எல்லாருக்கும் நல்லா புரியுதா? அப்பா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நாங்க வாக்கு கொடுக்குறோம்ப்பா. உங்க பேருக்கு ஒரு கலங்க வர மாதிரி நாங்க எப்படிப்பா நடந்துப்போம்? ஐயா ஒன்னும் சொல்றியா? இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன், எலெக்ஷன் நேரத்துல ஏதாவது நடந்துச்சு அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை எல்லாரும் பார்க்க வேண்டி வரும். என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க, நான் அப்படிதான் சொல்லிவிட்டேன். நல்லா புரிஞ்சது இல்ல? எல்லாரும் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. முக்கியமா அந்த போசு பையன்கிட்ட சொல்லி வை. நீ உன் மக தாமரை கிட்ட சொல்லி வை. என்னத்தையாவது வம்பளத்துக்கிட்டு வந்து நிக்காதீங்க. தத்த சொல்ல பாத்தீங்களா மதனி, நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு போறாங்கன்னு இவங்க கண்ணுக்கு நாம மட்டும்தான் பிரச்சனை பண்றவங்க மாதிரி தெரியுதா? எல்லாரையும் நிக்க வச்சு பேசினாரே, இந்த இடத்துல அவரோட மருமகன் நினைச்சான்னு பாத்தீங்களா? மருமகளால அவருக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடாதுன்னு அவ்வளவு நம்பிக்கையா. சேது தமிழ கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டதுக்கு அவர் வேணான்ல சொல்றாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நம்மள எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நீ வேணா பாருடி, இந்த தமிழ் செல்வியாலதான் இந்த ஆளு பேரு சந்தி சிரிக்க போகுது. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, ரோட்ல ஒருத்தன் வலிப்பு வந்த மாதிரி நடிச்சு பிரச்சனையாச்சுல்ல. அப்ப கட்டையால ஒருத்தன் பின்னாடியே அடிச்சிட்டான். அதுல ஒரு மாதிரி எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல லேசா வீங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் வலிக்குது. டாக்டர் கிட்ட வேணா போலாமா? கருப்பு மாமாவை என்ன எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அவரு நீவி விட்டாருன்னா சரியாயிரும். காட்டு மாப்ள, ரொம்ப வலிக்குதா? ஆமா மாமா.